அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் சகோதரர்களே, இந்த நேரத்திலே எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸையும் அதன் தெளிவையும் பற்றி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஹஸனல் வஜ்ஹி ஹஸனஸ் ஸௌத் வ இன்ன நபியக்கும் அஹ்ஸனுஹும் வஜ்ஹன் வ அஹ்ஸனுஹும் ஸௌதா. இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்துள்ளார்கள். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் படைத்த படைப்புகளில் அதி உன்னதமான படைப்பினமே நபிமார்கள். மனிதர்களிலும் மிக புனிதர்களாக சிறந்தவர்களாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினரே இந்த நபிமார்கள். நபிமார்கள் மனித குலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் மனித குலத்திலும் அதி உன்னத பிரிவினராக அதி உன்னதமான மனிதர்களாக அல்லாஹ் நபிமார்களை ஆக்கி வைத்திருக்கின்றார். நபிமார்களை பொறுத்த மட்டில் அவர்கள் உடல் அமைப்பிலும் சரி, அவர்களுடைய குணங்கள் பண்புகள் தொடர்பிலும் சரி, அவர்கள் அனைவரும் அழகான சிறப்புமிகு குணத்தையும் பண்பையும் உடல் அமைப்பையும் உடையவர்கள். அவர்களுடைய உடலோ அல்லது அவருடைய பண்புகளோ மனிதர்களால் வெறுக்கப்படும் அளவுக்கோ அல்லது குறை கூறப்படும் அளவுக்கோ அருவருப்பாக கருதப்படும் அளவுக்கோ அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை ஆக்க மாட்டார். இதை பற்றிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னால் உள்ள ஹதீஸும் அறிவிக்கின்றது, அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அழகிய முகம் கொண்டவர்களாகவும் அழகிய குரல் உடையவர்களாகவும் தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அது போலவே உங்களுடைய நபியாகிய அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகிய முகத்தோற்றம் உடையவர்களாகவும் அழகிய குரல் வளம் மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை மேற்குறித்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவரும் அழகான தோற்ற அமைப்பை உருவ அமைப்பை உடையவர்களும் அழகிய முகத்தை கொண்டவர்களுமாக இருந்திருக்கிறார்கள். அழகிய குரல் வளத்தை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதுதான் நமது மார்க்கத்திலே நபிமார்கள் தொடர்பாக நமக்கு சொல்லித் தரப்பட்ட உண்மை. இவ்வாறு விடயம் இருக்க சில நபிமார்கள் தொடர்பாக இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத, சீரான பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத பல கட்டுக்கதைகளை நபிமார்கள் தொடர்பாக அவிழ்த்து விடுகிறார்கள். இது தொடர்பாக முஃமின்களாகிய நாம் கடுமையான எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான தகவல்களில் ஒன்று சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய நபிமார்களில் முதன்மையான நபியாக திகழக்கூடிய, மனித குலத்தின் முதல் படைப்பாக திகழக்கூடிய, எங்களுடைய அபுல் பஷர் மனித குல தந்தையாக கருதப்படக்கூடிய சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக வீணான, இஸ்லாத்துக்கு புறம்பான, அல் குர்ஆனை பொய்ப்பிக்கக்கூடிய சில கருத்துகள் பரப்பிவிடப்பட்டுள்ளன. அவ்வாறான கருத்துகளில் ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குரங்கில் இருந்துதான் தோற்றம் பெற்றார். குரங்குகள் தான் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த குரங்குகள் தான் வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனாக உருவெடுத்தது. அவ்வாறுதான் முதல் மனிதர் தோன்றினார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினார் என்ற பச்சை குஃப்ரான ஒரு மனிதனை, இவ்வாறு நம்பும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடக்கூடிய பயங்கரமான ஒரு கோட்பாட்டை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிமார்கள் அழகிய முகம் அமைப்புடையவர்கள், அழகிய குரல் அமைப்பை கொண்டவர்கள் என்று தெளிவாக சொல்லி இருக்க, எனவே இவ்வாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக சொல்லுவது அல்லது மனிதனுடைய உருவாக்கம் குரங்கில் இருந்துதான் தோன்றியது என்றெல்லாம் சொல்லுவது நமது அல் குர்ஆனை பொய்ப்பிக்கும் கூற்றாகும். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் ஒரு படைப்பின் தொடக்கம் எவ்வாறு இருந்தது, மனிதன் எவ்வாறு உருவானான், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்பது பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கையில், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்று தெளிவாக நமக்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லியிருக்கையில், மனிதனை அல்லாஹ் அழகிய ரூபத்திலே படைத்திருப்பதாக தெளிவாக குர்ஆனில் நமக்கு குறிப்பிட்டிருக்கையிலே, இவ்வாறு அசிங்கமான குரங்குடைய தோற்றத்தில் இருந்துதான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் தோன்றினான் என்ற கருத்தானது முற்று முழுதாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு அபத்தமான குஃப்ரியத்தான சிந்தனை என்பதை மோமின்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர்களில் ஒரு தூதராக இருக்கக்கூடிய சய்யிதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரும் படிப்பினை இருக்கின்றது. பல முன்மாதிரிகள் இருக்கின்றன. அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருந்தார்கள். அல்லாஹ் அவரை பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாக்கி இருந்தான். அனைத்து சோதனைகளிலும் அவர் பொறுமையாக இருந்து நமக்கு
ஒரு பெரும் ஒரு உபதேசமாக, பெரும் ஒரு வழிகாட்டியாக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா சோதனைகளின் போதும் நாம் பொறுமையாக இருப்பது. ஆனால் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இன்று பேசப்படக்கூடிய கதைகளும் கட்டுக்கதைகளும் நம்மை மிக பெரும் கவலையில் ஆழ்த்துகின்றன. சிலர் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தூதருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததாம். அந்த நோய் கொடூரத்தின் காரணமாக அவர்கள் உடல்கள் அழுகி போய், அவருடைய உடல் எல்லாம் அழுகி, முகமெல்லாம் அழுகி, அங்கிருந்து அவருடைய உடலில் இருந்து புழுக்கள் வெளியேறி அவரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை சோதித்தான் என்றெல்லாம் ஒரு அபத்தமான, ஒரு தூதருக்கு பொருத்தமில்லாத அசிங்கமான கதைகளை எல்லாம் இன்று பள்ளிகளில் கூட பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த கட்டுக்கதை பரவி இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பொழுதும் அல்லாஹுடைய எந்த ஒரு தூதருக்கும் இவ்வாறு ஏற்பட்டது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சொன்ன அந்த கூற்று நமக்கு போதுமானதாகும். அல்லாஹ் எல்லா நபிமார்களும் அழகிய முக அமைப்பு உடையவர்களாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்ப அழகிய முக அமைப்பு உடையவராக படைக்கப்பட்டவர்களுக்கு முகம் அழுவக்கூடிய அளவுக்கும், முகத்தில் புழு வைக்கக்கூடிய அளவுக்குமா அல்லாஹ் வேதனைகளை சோதனைகளை கொடுத்து விடுவான்? இல்லவே இல்லை. அல்லாஹுடைய நபிமார்கள் அவர்கள் மனித குலத்தில் சிறந்தவர்கள், அவங்களோட உடல் அமைப்பிலும் சிறந்தவர்கள். அவங்களோட உடலிலே நாங்கள் குறை காணக்கூடிய அமைப்புக்கு எதுவுமே இருக்காது, துர்வாடை வீசாது. அவங்க எப்பவும் சுத்தமானவர்களாக, தூய்மையானவர்களாகத்தான் காட்சியளிப்பாங்க. அதே போல அவங்களோட குணத்திலும் அவங்க சிறந்தவர்களாகத்தான் விளங்குவார்கள். அப்படியாகத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெளிவாக மார்க்கம் வலியுறுத்தி கூறியிருக்கையில், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக அவர்களுக்கு இவ்வளவு பெரிய வியாதி வந்தது, அவருடைய உடலில் இருந்து புழுக்கள் வெளிப்படும் அளவுக்கு அவருடைய உடல் அழுகி போயிருந்தது என்றெல்லாம் சொல்லுவது இஸ்லாமிய ஷரீஆவுக்கு முரண்படக்கூடிய கூற்று. அல்லாஹ் இது போன்ற கேவலமான பிற மக்களை துரத்தி அடிக்கக்கூடிய நோய் வியாதிகளை விட்டும் நபிமார்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, நபிமார்களை பற்றிய ஈமான் ரொம்ப முக்கியமானது. நபிமார்களை ஈமான் கொள்வது ஈமானின் 6 அம்சங்களில் ஒரு பெரும் பகுதி. எனவே நபிமார்களை முறையாக ஈமான் கொள்வோம். இது போன்ற அசிங்கமான கேவலமான விடயங்களை விட்டும் நபிமார்களை தூய்மைப்படுத்தி நபிமாருடைய புனிதத்தை பாதுகாத்து ஈமான் கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஈமான் கொள்ளக்கூடிய உன்னத பாக்கியத்தை தந்து அதே ஈமானிலே நம் அனைவரையும் மரணிக்க செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.